டாக்காவில் ஆரம்பித்த கலவரம் இன்னைக்கு சிட்டகாங் பங்களாதேஷ் முழுவதும் இந்த கலவரம் பற்றி இருந்து கொண்டது. என்ன பிரச்சனை என்றால் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது. பெரிய அளவில் பற்றிருச்சு. அதை அணைப்பதில் இன்னைக்கு சுணக்கம் ஏற்பட்டது. காலிதா ஜியாவுர் ரஹ்மான் எதிர்க்கட்சி தலைவர். இப்பொழுது ஷேக் ஹசீனாவோட ஆட்சியில் அவர் சிறையில் இருந்தார். அவரை இன்னைக்கு பங்களாதேஷ் ராணுவம் விடுவித்திருக்கிறார். ஸோ இதற்கு பின்பே பாகிஸ்தான் சீனாவோட சதி இருக்கலாம். பாகிஸ்தானிடமிருந்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு பிரிவதற்கு இந்தியா தான் காரணம். ஷேக் ஹசீனா 15 வருடம் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தியிருக்கிறார். ஷேக் ஹசீனா இன்னும் இந்தியாவில் இருக்கிறார். இந்தியாவில் அவர் இருப்பதனால் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்கள் மேல் பிரச்சனை வரும் என்கிற பார்வை சரியான பார்வை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளர் புதுமதம் ஹலீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், வங்கதேசத்தில் கலவரம், உள்நாட்டு கலவரமான தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த பங்களாதேஷுடைய கலவரம் கடந்த ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பித்தது. சொல்லப்போனால் இந்த ஜனவரியில் தான் அங்கே தேர்தல் நடந்தது. பாராளுமன்ற தேர்தல் நடந்து 41 விழுக்காடு வாக்குகளை வாங்கி ஷேக் ஹசீனா அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. 41.5 விழுக்காடு வாக்குகள் வாங்கி பெரும்பான்மையாக வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றாங்க. அப்படி இருந்து என்ன இப்படி கலவரம்? 15 வருஷமாக ஆட்சியில் இருக்கின்ற ஒரு நபர் அந்த மக்களோடு 15 வருடமாக ஒரு பெரும்பான்மை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, இப்பொழுது என்ன நிலைமை? 30 விழுக்காடு ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றமே நீக்கிட்டாங்க. அதாவது பாகிஸ்தான் மன்னிக்கணும், பங்களாதேஷுடைய அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த குடும்பத்தினருக்கான அந்த 30 விழுக்காடு ஒதுக்கீட்டை பங்களாதேஷுடைய உச்சநீதிமன்றமே நீக்கிடுச்சு. 5 விழுக்காடு கொடுத்தா போதும். ஸோ அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவது மிகப்பெரிய கோரிக்கை 11,000 மாணவர்கள் ஹசீனாவுடைய அரசு, ஷேக் ஹசீனாவுடைய அரசு சிறையில் வைத்தது. அதுவும் இப்போ வெளியே வந்துட்டார். அப்படி இருந்தும் ஏன் இந்த கலவரம் பற்றி எறிகிறது? இதுதான் முக்கியம். டாக்காவில் ஆரம்பித்த கலவரம் இன்னைக்கு சிட்டகாங் பங்களாதேஷ் முழுவதும் இந்த கலவரம் பற்றி இருந்து கொண்டிருக்கு. அந்த அளவிற்கு மக்கள் இந்த அரசு மேலே ஒரு வெறுப்பை உள்வாங்கி அமைதியாக இருந்திருக்கிறார்கள். இதுக்கு முதற் காரணம் என்று பார்த்தால் வேலைவாய்ப்பின்மை தான். நம்ம சமீப காலத்தில் பார்க்குறோம், பங்களாதேஷில் ஜிடிபி அதிகமாக இருக்குது. இந்தியாவோட ஒப்பிடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சி விகிதம் அந்த பெர்சன்டேஜ் பார்க்கும்போது பங்களாதேஷுடைய தனிநபர் வருமானம் அதிகரித்திருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் என்ன பிரச்சனை? 8 கோடி மக்கள் தான். அதான் செழிப்பாக தான் 8 கோடி மக்கள் தான், 8 கோடி மக்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த 30 விழுக்காடு சொன்னாங்க. குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் வேலை, மற்றவர்களுக்கு வாய்ப்பில்லை. அரசு வேலைகளில் இந்த அவாமி கட்சியை சார்ந்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அது நீக்கப்பட்டு விட்டும் பிறகும் ஏன் இந்த கலவரம்? முக்கியமாக காரணம், பொதுவாக ஒரு நெருப்பை பற்ற வைத்து விட்டால் அதை அணைப்பதற்கு சில தினங்கள் பிடிக்கும், சில நிமிடங்கள், சில நேரங்கள் காலாவாசம் பிடிக்கும். ஆனால் அந்த மாதிரி இந்த கலவரம் பெரிய அளவில் பற்றிருச்சு. அதை அணைப்பதில் இன்றைக்கி சுணக்கம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கி இராணுவ தளபதி வக்கார் ஜமான் சொன்ன விஷயம் முக்கியமானது. நாங்கள் இராணுவ ஆட்சி நடத்தப் போவதில்லை, ஜனநாயக ஆட்சி தான் நடத்த போகிறோம். ஆனால் தற்சமயம் இராணுவம் இந்த ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கிறது. காலிதா ஜியாவுர் ரஹ்மான் அவர் இதுவரைக்கும் சிறையில் இருந்தார். பாகிஸ்தான் இல்லை, காலிதா ஜியாவுர் ரஹ்மான் எதிர்க்கட்சி தலைவர். இப்பொழுது ஷேக் ஹசீனாவோட ஆட்சியில் அவர் சிறையில் இருந்தார். அவரை இன்னைக்கு பங்களாதேஷ் ராணுவம் விடுவித்திருக்கிறார். பாகிஸ்தானை சேர்ந்தவர் ஒருத்தர் விடுவிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. எங்கள் பங்களாதேஷில் இருந்து இல்லை, நம்ம அதோட ஒப்பிட தேவையில்லை. அது என்னங்கிறத கான்ஸ்பிரசி நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது, காலிதா ஜியாவுர் ரஹ்மான் பாகிஸ்தான் அனுதாபி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ ஷேக் ஹசீனா எப்படி இந்தியாவோட நெருக்கமாக இருந்தாரோ அதே போன்று காலிதா ஜியாவுர் ரஹ்மான் பாகிஸ்தானோட நெருக்கமாக இருந்தார். அவர் உள்ளே இருந்தார் சொத்து குவிப்பு வழக்கில். இன்றைக்கி ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பித்து வந்த உடனே
அந்த நாட்டு இராணுவம் செய்த வேலையே அந்த காளிதாஸ் ஜியாவுர் ரஹ்மானை விடுவித்தது தான். காளிதாஸ் ஜியாவுர் ரஹ்மானும் சாதாரணப்பட்ட நபர் இல்லை. அவர் தான் முதல் பெண் பிரதமர் பங்களாதேஷுடைய. அவருடைய தந்தை வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு பிறகு ஒரு இராணுவ புரட்சி செய்தவர். அப்படிப்பட்ட குடும்பம் இது. முழுக்க அவாமி கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை உடையவர்கள். அவர்கள் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கையில் இன்னைக்கு ஆட்சியை கொடுப்பதற்கு இராணுவம் தயாராக இருக்கிறது. அப்போ இப்படி கொடுத்தால்தான் பங்களாதேஷில் கலவரத்தை கட்டமைப்பதை தடுக்க முடியும், கலவரத்தை நிறுத்த முடியுங்கிற எண்ணத்துக்கு இராணுவம் வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள் எந்த விதமான கட்டுப்பாடற்று இன்றைக்கி, ஏன்னா ஒரு கலவரம் எப்போவுமே பற்ற வச்சுட்டு வாங்களேன், அந்த நிலைமை வந்து எப்படின்னா அதிகார மையங்களுக்குள் நுழைவது, பாராளுமன்றத்துக்குள் நுழைவது, ஷேக் ஹசீனா வாழ்ந்த அது அரண்மனை போன்ற வீடு, அதற்குள் நுழைந்து போய் வந்து குத்தாட்டம் போடுவது என்று இன்றைக்கி போன கலவரம் இன்றைக்கி தீ வைப்பு சம்பவங்களை அதிகப்படுத்தி இருக்கிறது. 24 பேரை வந்து ஒரு நிறுவனம் சொல்ல போனால் ஒரு இந்திய நிறுவனம் சார்ந்து தான் அது. அதை தீ வைத்திருக்கிறார்கள். அங்கே 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள். இது என்னென்னா மக்களுடைய புரட்சிக்கு இந்த கலவரக்காரர்கள், ஊடுருவக்காரர்கள் சொல்லக்கூடிய இவர்களும் நுழைஞ்சிட்டாங்க. இப்போ பொதுவாக அதான் கேட்குறேன், இந்த வேலை இல்லாமைக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டமா? வேலை இல்லாமல் இருந்ததற்கு காரணம் இந்த 30 விழுக்காடு பிரச்சனை. அது தீர்க்கப்பட்டு விட்ட பிறகும் ஏன் இந்த கலவரம்? அதான் கேட்குறேன். அது முக்கியமானது. ஏனென்றால் மாணவர்கள் இப்போ கற்றுக்குள் வந்து விட்டார்கள். ஆனால் இந்த மாணவர்கள் போர்வையில் இருக்கின்ற காவாளிகள் எல்லாம் இன்னைக்கு உள்ள போயிட்டாங்க. அதை சொல்றாங்க, அமெரிக்காவோட CIA இருக்குங்கிறாங்க. என்ன காரணம்? பங்களாதேஷில் கலவரத்தை கட்டமைச்சு என்ன பண்ண போறாங்க? நான் கேட்குறேன், பங்களாதேஷில் நீங்கள் கலவரத்தை கட்டமைச்சு என்ன பண்ண போறீங்க? அதனால என்ன அமெரிக்காவுக்கு லாபம்? நான் கேட்குற கேள்வி. இப்போ இதே பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் லாபம் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பங்களாதேஷ் இந்தியாவோடு நெருங்கிய நட்பான நாடு, மிக நெருங்கிய நட்பு. பிரதமர் எந்த பிரதமர் பதவியேற்புக்கும் பங்களாதேஷுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா வந்துடுவார். அந்த அளவுக்கு நெருங்கிய நட்பு. பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் சமீப காலத்தில் கடந்த 10 வருடங்களில் அதிகமான ஒப்பந்தங்கள் இந்தியா எந்த நாட்டோடு செய்திருக்குது என்றால் அது பங்களாதேஷ் தான். இல்லை, சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் வந்து சீனா ஆதரவாளர் அதிபராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நேபாளத்தில் வந்து இந்திய எதிர்ப்பாளர் பிரதமராக இருக்காரு. வங்கதேசத்தில் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் சிறையில் இருந்து இப்படி ஒரு கான்ஸ்பிரசி பேசப்படுது. இப்போ மால்தீவ்ஸ் வந்து தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு விட்டது. மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவுடைய சுற்றுலா நபர்களை நம்ம பெரிய ஊக்குவிக்க பிரதமரோட இப்போ வந்து ஏன்னா அவருடைய பொருளாதாரம் பாருங்களேன், இந்தியாவை பகைத்து கொண்டால் மால்தீவோட பொருளாதாரம் பாதிக்கப்படும், இலங்கையோட பொருளாதாரம் பாதிக்கப்படும், பங்களாதேஷோட பொருளாதாரம் பாதிக்கப்படும், நேபாளுடைய பொருளாதாரம். சொல்லப்போனால் நேபாள் தான் உலகில் முழுமையான ஒரு இந்து நாடு. அது எப்படி இந்தியாவை தவிர்த்து செய்ய முடியும்? ஆனால் அவர்களுக்குண்டு சில ஆதரவாளர் இருக்காங்க. சீனாவுக்கு ஆதரவாளர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாட்டிலும் இருப்பாங்க. இப்போது இலங்கையில் சீனா ஆதரவு மனநிலை கொண்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இருக்காங்க. அதே போன்று தான் பங்களாதேஷில் இப்போது காளிதாஸ் ஜியாவுர் ரஹ்மான் முழுக்க பாகிஸ்தான் ஆதரவு மனநிலை கொண்டவர் என்று பேசப்படுது. அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், அவர் பாகிஸ்தான் ஆதரவாளர். ஆமாங்க, சொல்லப்போனால் ஜியாவுர் ரஹ்மான் அவருடைய தந்தை வந்து அவருடைய கணவர் வந்து அப்படித்தானே, காளிதாவுடைய கணவர் ஜியாவுர் ரஹ்மானும் அப்படி ஒரு மனநிலை இருந்தவர் தானே. ஆனால் முழுக்க காளிதா உடைய மனநிலைக்கு எதிராக மனநிலை தான் இப்போது ஷேக் ஹசீனா. காரணம் என்னவென்றால் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு இந்தியா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறது. இரண்டாவது, அவர் தந்தை கொலை செய்யப்பட்ட போது 75ல் குடும்பமே கொலை செய்யப்பட்டது. கொலை செய்யப்பட்ட போது அடைக்கலம் கொடுத்த நாடு இந்தியா. ஷேக் ஹசீனாவுக்கும் அவருடைய சகோதரி ஷேக் ரிகானாவுக்கும் அடைக்கலம் கொடுத்த நாடு இந்தியா. 75லேருந்து 80 வரை அடைக்கலம் கொடுத்தவர் அப்பொழுது இருந்த மொராஜி தேசாயும் இந்திரா காந்தியும். 2 பேருமே அடைக்கலம் கொடுத்தாங்க. அந்த நன்றி வந்து ஹசீனாவுக்கு இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் இவ்வளவு நெருக்கம். அவர் பல தடவை சொல்லிவிட்டார், இந்தியா என்பது என்னுடைய 2வது தாய் வீடு என்று. அப்போ நம்ம ஷேக் ஹசீனாவை ஆதரிக்கிறோம், அவாமி கட்சியை ஆதரிக்கிறோம். 2வது, அவாமி கட்சிக்கு ஆதரவு கொடுத்து தான் பாகிஸ்தானிடமிருந்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு பிரிவதற்கு இந்தியா தான் காரணம். இந்த இடஒதுக்கீட்டுக்காண்டி ஒரு மாணவர் அமைப்பு இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தினது என்ன சொல்றேங்க? மாணவர் அமைப்பு இந்த 30 விழுக்காடுக்காக போராட்டம் பண்ணாங்க. 11,000 பேர் கைது செய்யப்பட்டாங்க, இப்போ விடுதலை செய்யப்பட்டாங்க. அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அதோட மாணவர் கோரிக்கை முடிஞ்சிட்டு. ஆனால் திரும்ப இந்த அளவு சொல்றேன், எப்பொழுதுமே அப்படித்தானுங்க, எப்பொழுதுமே அப்படிதான். இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் படுத்துவது தான், அதை பயன்படுத்திக் கொள்வது தான்.
இப்போ இந்தியாவில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அரசியல்வாதிகள் பயன்படுத்திக்கிறது இல்லையா? பாகிஸ்தான்லேயே இது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இந்திய அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறாங்க, பாகிஸ்தானை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. பங்களாதேஷில் இந்தியாவுடைய வம்சாவளியினர் தாக்கப்படுகிறார்கள், இந்துக்களுக்கு அச்சுறுத்தல்னு சொல்லி இப்போ அரசியல் பண்ணுறாங்க. அதை என்ன போய் சொல்லுவது? 19,000 பேர் இந்தியர்கள் இருக்காங்க பங்களாதேஷில். ஆனால் அங்கே இருக்கின்ற இந்தியா வம்சாவளியை சார்ந்த இந்து தலைவர் அவர் சொல்கிறார், இங்கே அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பிரச்சனை எல்லாமே அவாமி கட்சிக்கும் அந்த பங்களாதேஷுடைய தேசியவாத கட்சிக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் நிறுவனங்கள் மூடி வைத்திருக்கிறோம். ஏன்னா எங்கள் நிறுவனங்கள் மட்டுமல்ல, எல்லா நிறுவனங்களும் மூடி கிடைக்கிறது, அப்படி தான் இருக்கிறது. இப்போ இதை வைத்து அரசியல் பண்ணுவது என்ன சொல்வது? முதலில் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அதில் மாற்று கருத்தே கிடையாது. அங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் 19,000 பேருக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜெய்சங்கர் நேற்று பேசும்போது சொன்னார், வெளியுறவுத்துறை அமைச்சர், அங்கு இருக்கின்ற இந்திய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அங்கு இருக்கின்ற ஆட்சியாளர், குறிப்பாக இந்த வக்கார் ஜமானோடு பேசியிருக்கிறோம், இராணுவ செய்தி தொடர்பாளரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுவரை இந்தியர்கள் யாரும் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை, அதான் உண்மை. இப்போ 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் யார்? இந்தியர்கள். எத்தனை பேர் இந்தியர்கள்? 19,000 இந்தியர்கள் நிலை இப்போ என்ன? 19,000 இந்தியர் நிலைகள் அங்கே இருக்கின்ற பங்களாதேசி மக்களை போன்று பிரச்சனையோடு தான் இருக்கிறது. அப்போ வெறுமனே 19,000 இந்தியர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அங்க இருக்கின்ற 8 கோடி மக்களுமே பிரச்சனைகள் இருக்கிறார்கள். குறிப்பா இந்துக்கள் வீடுகள் வந்து சூறையாடப்படுவதாகவும் இந்துக்கள் தாக்கப்படுவதாகவும் சொல்றாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்கள், அங்கு வீடுகள் சூறையாடப்படுகிறது, கடைகள் சூறையாடப்படுகிறது. ஆனால் இவர் இந்து வீடு, இவர் இந்தியர் என்று சூறையாடப்படுவதாக தகவல் எனக்கு தெரியவில்லை. ஆனால் எதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்துட்டாரு, இந்தியா பாதுகாப்பு கொடுத்து விட்டது, அதை சொல்றாங்க. அதனால அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படி ஒன்று நிகழ்வா இல்லை. அங்கு வந்து கலவரம் அரசு மேல் மிக கடுமையாக இருந்திருக்கிறது. ஷேக் ஹசீனா 15 வருடம் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தியிருக்கிறார். இப்போ சொல்கிறாங்க தேர்தலே முறைகேடு நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போ 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறார் ஷேக் ஹசீனா. அந்த தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கிறது. ஏங்க 41 விழுக்காடு ஜனவரி வரைக்கும் ஆதரவு கொடுத்தவர்கள் எப்படிங்க கலவரத்துக்கு போய் கலவரம் பண்ணிட்டு இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. 41.5 விழுக்காடு பங்களாதேசிகள் வாக்களித்து ஷேக் ஹசீனாவை பிரமாண்டமாக வெற்றியை கொடுத்தவர்கள் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு எப்படிங்க வந்து ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று கலவரம் செய்திருப்பார்கள்? ஏற்கனவே செய்தி வந்துச்சு, தேர்தலே தில்லு முள்ளுன்னு. அதுக்கு தான் சொல்கிறாங்க அமெரிக்காவோட சிஏ இருக்குங்கிறாங்க. சிஏ என்னென்னங்க பண்ணும்? ஏன் சிஏஏ பண்ணணும்னு கேட்குறேன். இப்போ இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் சிஏஏ பண்ணுதுன்னா அதுக்கு ஆதாயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஈரானில் பண்ணுதுன்னா அங்கே ஆதாயம் இருக்குது. பங்களாதேஷில் என்னங்க ஆதாயம் இருக்குது? ஒரு ஆதாயம் இல்லை. அப்படி பண்ணுவதாக இருந்தால் சீனாவும் பாகிஸ்தானும் தான் ஆதாயம் இருக்குது. பல கோரிக்கைகளை வச்சது வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் நிராகரித்ததாகவும் சொல்லப்படுது. அமெரிக்கா வச்ச கோரிக்கையில் அது கூட இல்லைங்க. ஷேக் ஹசீனா வந்து அமெரிக்காவை எதிர்த்து விட்டெல்லாம் அரசியல் எதிர்த்து விட்டு சொல்லலை, அவர் வச்ச கோரிக்கை வந்து என்ன கோரிக்கையை நிராகரித்தார்கள்? காளிதாசியா விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஏங்க காளிதாசியாவை விடுதலை செய்வது என்பது நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்புங்க. இப்போ வந்து அவரை வந்து சொத்து குவிப்பு வழக்கில் காளிதாசியா சிறையில் இருக்கிறார், அது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அது எப்படி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அமெரிக்கா சொன்னதுனால இவர் வந்து விடுதலை செய்வார்? எப்படி மறுக்க முடியும்? எங்க இப்போ இந்தியாவில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, தீர்ப்பு கொடுத்துச்சு, பல்வேறு தலைவர்கள் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து தலையிடுமா இந்தியாவுடைய ஜுடிஷியரில்? நீதிமன்றத்தில் வந்து உலக நாடுகள் தலையிட முடியுமா? இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் மேலே வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, சிறை போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் போய் பேச முடியுமா? இது வந்து ஒரு லாஜிக் இல்லாத கேள்வி. காளிதாசியா அரசியல் காரணங்களாக பழிவாங்கப்பட்டிருக்கலாம், ஏன்னா அது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு வழக்கை வைத்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து உள்நாட்டில் இருக்கின்ற நீதிமன்ற சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து சிஏஏ தலையிடும், பங்களாதேஷை கைப்பற்றும் அப்படின்றதெல்லாம் நியாயம் இல்லை. ஏன்னா இந்தியா வேணால் நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா தலையிட்டது, இந்தியா வந்து காளிதாசியாவை ஜாவூர் ரஹ்மானை விடுதலை செய்ய கேட்டதுன்னா ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா நாம் வந்து நிலப்பரப்பில் பங்களாதேஷை வந்து பங்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். நமக்கு பக்கத்தில் வந்து அஸ்ஸாம் இருக்கிறது, மேகாலயா இருக்கிறது, மேற்கு வங்காளம் இருக்கிறது. இப்படி நிலப்பரப்பில் பெரும்பரப்பை நாம் வந்து பங்கு போட்டிருக்கோம். அங்கிருந்து அகதிகள் வருவதை தடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பிரச்சனை கூட தான், ஏதாவது அகதிகள் வந்து 71 போன்று வந்து விடுவார்கள் என்று பார்க்கிறார்கள். நமக்கு வந்து காரணகாரியம் இருக்குது. அதே போன்று பாகிஸ்தானிலிருந்து பிரிந்த நாடு தான் பங்களாதேஷ்.
அவர்கள் வந்து இராணுவ முறையில் பார்த்தீங்க என்றால் அவர்கள் எப்பொழுதுமே பங்களாதேசி பிரிவினை ஏற்றுக்கொள்ளலை. அந்த கோபம் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க அழகா சீனா. ஆம், சீனா பக்கத்து நாடுகளை கைக்குள் வைத்துக் கொள்வதை விரும்புகிறது. இலங்கையில் வந்து பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ் முதலீடு செய்து அங்கே வந்து அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தான் மாலத்தீவில், அதே போன்று தான் நேபாளத்தில் இப்போ நெருங்கி இருக்கிறார்கள். காரணம் நேபாளத்துக்கு சைனா அச்சுறுத்தல். நேபாளமும் சீனாவும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. சீனாவை பகைத்து கொண்டு நேபாளம் இருப்பது என்பது ஒரு கடினமான சூழல் தான். ஆனாலும் இந்தியாவை இவர்கள் பகைத்து கொள்ள விரும்பவில்லை என்பது தான் இப்போ சமீபத்தில் மால்டீவ்ஸுடைய அதிபர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கின்ற சுற்றுலாவாசிகள் தாராளமாக வழக்கம் போல் வரலாம், அது நாங்கள் வந்து தவறு செய்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கை வந்து தொடர்ச்சியாக நமக்கு இடைஞ்சல் கொடுக்குது சீனாவோட அவர்களுடைய செல்வாக்கை வைத்துக்கொண்டு. இன்றைக்கும் தமிழக மீனவர்கள் சுடப்படுவதன் நோக்கம் என்னென்னா, நாங்கள் சீனாவை உள்ளே கூப்பிட்டுக்குவோம், உங்களுக்கு தான் அச்சுறுத்தல் என்கிற பயம் காட்டி கொண்டு இன்றைக்கி இலங்கை இருக்கிறது. இது வேறு. பங்களாதேஷ் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறது. அது மற்றவங்களுக்கு உறுத்தலாக இருக்கலாம், மாற்று கருத்து கிடையாது. மிக நெருக்கமாக இருக்கிறது. பல்வேறு நம்ம ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்கோம். அதனால் வந்து இந்த முக்தி வாகினிக்கு 30 விழுக்காடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால் மட்டும் இந்த கலவரம் நான் பார்க்கல. நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இந்த கலவரம் அடக்கப்பட்டு விட்டது. இந்த அவர்களுடைய கலவரக்காரர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது. 30 விழுக்காடு இப்பொழுது இல்லை. 11,000 மாணவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்படி இருந்தும் ஏன் இந்த கலவரம்? அதுதான் முக்கியமான கேள்வி. பங்களாதேஷை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான நாடாக வைத்திருப்பதில் சில நாடுகள் வந்து கணக்கு போட்டிருக்கலாம். அங்கே வந்து பிரச்சனை இருக்கணும், இராணுவ ஆட்சி இருக்கணும், அதன் மூலமாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்கலாம். அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று இனி வருகின்ற காலங்கத்தில் தான் நம்ம கணிக்க முடியும். இப்போ கொண்டு கணிக்க முடியாது. இப்போ முக்கியமாக கணிக்க வேண்டியது, ஷேக் ஹசீனா இன்னும் இந்தியாவில் இருக்கிறார். அவர் இங்கிலாந்துக்கு போகிறதா சொன்னாங்க, இன்ன வரைக்கும் போகலை. அவர் பாருங்கள், இன்ன வரைக்கும் இங்கிலாந்துக்கு போகலை. ஏற்கனவே 75-80களில் இந்தியாவில் இருந்த அடைக்கலம் புகுந்த வரலாறு அவருக்கு இருக்கிறது. இந்தியா தான் அவருக்கு சேஃப் கண்ட்ரி மற்ற நாடை விட. இந்தியாவில் அவர் இருப்பதனால் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்கள் மேல் பிரச்சனை வரும் என்கிற பார்வை சரியான பார்வை. ஏன்னா நம்ம பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கோம். அவரை பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கும் போது ஷேக் ஹசீனாவை எதிர்த்தவர்களுடைய கோபம் அங்கே இருக்கின்ற இந்தியா வம்சாவளியினர் திரும்பிவிடக்கூடாது. அது நியாயமான ஒரு இதில் சிஏ குழப்பம் விளைவிக்கிறது சதியெல்லாம் கிடையாது. இந்த கோபம் இருக்கலாம். ஆனால் நாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு டிப்ளமசியை செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் அவரை வந்து இந்தியாவில் வைத்திருப்பதை விட அவரை வந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவது தான் நமக்கு சிறந்தது. நாம் வந்து எல்லோரையுமே வந்து சமமாக பார்க்கின்ற வெளியுறவு கொள்கையை வைத்திருப்பவர்கள். இப்போ காளிதா ஜியா வந்து பிரதமர் ஆகிட்டா இப்போ வந்து நிலைமை என்ன? நம்ம என்ன அவருக்கு பதில் சொல்ல போகிறோம்? இப்போ காளிதா ஜியா பிரதமர் ஆகிட்டாருவீங்க, அவர் எதிர்க்கட்சி தலைவர். அவர் வந்து காளிதா ஜியா என்பவர் வந்து இப்போ வந்து ஹசீனாவுக்கு எதிர்நிலையில் இருப்பவர். ஹசீனா தான் அவரை சிறையில் போட்டாங்க. இப்போ இவர் நம்ம இந்தியாவை வைத்திருந்தால் இப்போ காளிதா ஜியாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அப்போ அந்த உறவு கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஒப்பந்தங்கள் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஹசீனாவை வேறு நாட்டுக்கு சென்று விடுங்கள் என்று சொல்வது தான் சரியான முடிவாக இருக்கும். காளிதா ஜியா பிரதமராக வாய்ப்பு இருக்காக்கும் சொல்லிட்டாங்களே. அதே மாணவர் அமைப்பு தான் பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸை வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை, முகமது யூனிஸ் நோபல் பரிசு பெற்றவர், அங்கு வந்து ஒரு சிறந்த வங்கியை உருவாக்கியவர், சிறந்த ஸ்காலர், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இந்தியாவில் அமிர்தாஸ் சென் போன்றவர் வைங்களேன், அது மாற்று கருத்து இல்லை. மன்மோகன் சிங் போன்ற ஒரு பொருளாதார நிபுணர் தான். ஆனால் அது ஒரு தற்காலிக ஏற்பாடுன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, போராட்ட காலத்தை உருவாக்கிய மாணவர் அமைப்பை அவர் தான் சொல்லி. என்ன காரணம்னா படித்தவனை வைங்கன்றாங்க, அரசியல்வாதி வேண்டாம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஒரு நடுநிலையான ஆளை கொண்டாந்து வைங்கன்னு, அந்த மாதிரி வச்சுடுங்க. ஆனால் இப்போ இராணுவம் என்ன நினைக்கும்னா, நடுநிலையான ஆளை வச்சுட்டு முதல்ல கலவரத்தை அமைக்கணும்ல, அமைதிப்படுத்தணும், நீர்த்து போக வைக்கணும். அப்போ கலவரம் நீர்த்து போக வைத்து சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா தான் நீங்கள் இராணுவம் யாரை நினைக்கிறதோ அவங்களை கொண்டு போய் வைக்க முடியும். ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மகன் சொல்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை தான் அதில் வைக்கணும், அது நீங்கள் திரும்பவும் எலெக்ஷன் நடத்தினாலும் வச்சுக்கோங்க, ஆனால் இது போன்ற செயல்களை செஞ்சால் அது மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தான் போகிற நியாயமான ஜனநாயக கோரிக்கை தானேங்க. ஜனநாயக முறையில் உள்ள ஆட்சியை நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டீங்க, அவங்க போயிட்டாங்க, மீண்டும் ஒரு தேர்தலை வைங்க, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பிரதமராக, அது நியாயமான ஒரு ஜனநாயக குரல் தானே, அதில் மாற்றுக்கிறது. ஆனால் இது உடனடியாக நடக்குமா என்பதுதான் முக்கியம். ஏன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட உடனே அவர் ஜியாவுர் ரஹ்மான் இராணுவ ஆட்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலம் பிடித்ததுக்கு அப்புறம் தான் ஜனநாயக முறையில் ஆட்சி தேர்தல் வச்சாங்க. அது மாதிரி பங்களாதேஷில் உடனடியாக தேர்தல் வருமா என்பது கேள்விக்குறி தான். அப்போ இந்த இராணுவ ஆட்சிங்கிறது இன்னும் நீடிக்குமா சார்? கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும்.
மக்கள்லாம் ஓரளவுக்கு. ஆனால் மியான்மர்லேயே ராணுவ ஆட்சி தான், ஆனால் பல பிரச்சனை கண்ட இடத்துலலாம் மக்கள் எதிர்ப்புகளை சுட்டு கொள்றது. ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு இராணுவ ஆட்சி வந்தால் இராணுவத்துடைய சட்டம் என்ன? கலவரம் பண்ணால் சுடணும். அவர்கள் வந்து இந்த லா அண்ட் ஆர்டருக்கு தான் பார்க்க மாட்டாங்க. இராணுவத்துக்குண்டு தனி பிரயோத்தியமாக சட்டங்கள் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து கல்லறிச்சிங்கன்னா இராணுவம் திருப்பி கல்லறியாது, சுடத்தான் செய்யும். போலீஸ் தான் லத்தி சார்ஜ் பண்ணும். அதில் புரிந்து கொள்ளுங்கள். போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணும், இராணுவம் லத்தி சார்ஜாக பண்ணும், துப்பாக்கி வச்சு சுடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கடின போக்கை பங்களாதேஷ் வந்து எதிர்கொள்ள முடியுமேங்கிறதுக்காக தான் இப்போ ஷேக் ஹசீனா மகன் சொல்கிறார், இது ரொம்ப ஒரு அசாதாரண சூழல், பங்களாதேஷில் வந்து விடக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஜனநாயகத்துக்கு மாறணும். ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஜனநாயகத்துக்கு மாறினதே ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. இராணுவ ஆட்சியிலிருந்து மாறி கடந்த 15 வருடங்களாகத்தான் தேர்தல் மூலமாக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மீண்டும் வந்து இராணுவ ஆட்சிக்கு போய்விடக்கூடாது. பாகிஸ்தான் நடந்துச்சுலங்க. பாகிஸ்தானில் வந்து இராணுவ புரட்சி ஏற்பட்டு பிரதமரை தூக்கி எறிஞ்சு இப்போ ஏன் பெனாசீர் பூட்டோவை சுட்டுக்கொள்ளதுக்கு நிலைமை என்ன? பெனாசீர் பூட்டோ பாகிஸ்தானுடைய முதல் பெண் பிரதமர் தான், அவரை துப்பாக்கி வச்சு சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனநாயக படுகொலையே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இராணுவ ஆட்சி தான் நடந்துச்சு. அந்த இராணுவ ஆட்சி மாறுவதற்கே பல வருடங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் திருப்பி மீண்டும் வந்து இப்போ ஜனநாயக ஆட்சி, அது மீண்டும் இராணுவ புரட்சியை நோக்கி தான் பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு. அதே நிலைமை தான். அதுபோன்று வந்துவிடக்கூடாது என்கிற அச்சத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது நியாயமான அச்சம். இந்த போராட்டத்திற்கான நாயகன் யார் சார்? இந்த போராட்டத்துக்கான நாயகன் யாருமே இல்லை, மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக ஒருத்தரை ஏற்றுக்கல, ஒரு நபர் தான் அந்த போராட்டத்தை கட்டமைக்கல. இன்னொன்று, இந்த மாணவர்களை இப்படி வந்து ஷேக் ஹசீனா ஊரை விட்டு போவாருன்னு எதிர்பார்க்கல. அதுதான் உண்மை. இந்த போராட்டம் நடத்திய மாணவர்களே ஷேக் ஹசீனா வந்து நாட்டை விட்டு ஓடி போவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க அவர் நாட்டை விட்டு வெளியே சென்றது நல்லது தான். ஆமாம், அவர் நேரம் போகலைன்னா கொல்லப்பட்டிருப்பாருங்க. ஷேக் ஹசீனா மட்டும் அந்த ஊரில் இருந்திருந்தாருங்க. கொல்லப்பட்டாலும் நியாயமானதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போராட்டத்தில் கொல்லப்பட்ட அங்கே வழக்கமாக நடக்கிற விஷயம் தானேன்ற. ஏன் அவர் தந்தை கொல்லப்பட்டது இல்லையா? ஷேக் ஹசீனாவோட தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் வீட்டில் வச்சு சுடப்படலையா போராட்டக்காரர்களால்? அப்போ இராணுவ கிளர்ச்சி அது போன்று நடந்திருக்காதா? ஏன் ஓடுனாங்க? ஏன் இலங்கையில் ராஜபக்ஷ நாட்டை விட்டு ஓடினாரு? சொத்து வேணா சுகம் வேணான்னு. கிளர்ச்சியில் கொல்லப்பட்டால் எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. யார் கொண்டாங்க, எப்படி நடந்தது, யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க? கிளர்ச்சியில் கொல்லப்பட்டார்னு முடிச்சுக்குவாங்க விஷயத்தை. அதனால் அவர் தப்பித்தது சரியான முடிவு. சொல்லப்போனால் நாட்டு மக்களுக்கு உரையாற்றக்கூட எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வங்கதேசத்திலிருந்து 1 கோடி பேர் அகதிகளாக வந்து மேற்கு வங்கத்தில் குடிபெயர்வாங்க, அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை சட்டம் கொடுக்கணுட்டு இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க. அதாவது இங்கே உள்ள அரசியல்வாதிகள் இதில் குளிர்காய நினைக்கிறாங்க. அதில் முக்கியமானது தான் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. இரண்டாவது, இந்த அகதிகள்லாம் வந்து விடுவார்கள். பக்கத்து ஊர் கிராமத்தில் இருக்கவன் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் பங்களாதேஷ் இருக்குது, 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் இந்தியா இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பார்டரில் இருக்கவன் எங்கள் கூட வருவாங்கல்ல, இயல்பாக நடக்கிறது. ஏன் இலங்கையிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரலையா? எதிரிகளாக வரலையா? அப்போ இது வந்துட்டாங்க அப்படிங்கன்னா 1 கோடி பேர் வந்துட்டாங்க. நம்ம தான் அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சர்வதேச சட்டப்பிரகாரம் பாதுகாப்பும் கொடுக்கணும், திருப்பி அனுப்பணும். இலங்கைக்கு நம்ம எப்படி செஞ்சோம்? இலங்கை மக்களோட, இலங்கை தமிழர்களுக்கு கூட நம்ம எப்படி உருவாடணும்? அது எப்படி இருக்கணும்? நீங்கள் வந்துட்டான குடியுரிமை, அது அடுத்த கட்டம். குடியுரிமை திருத்த சட்டத்தை வைத்து கொடுத்துருவேன் பண்ணிடுவேங்கிறது அது அடுத்து, அது அரசு முடிவு செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் நீடிக்காது. இந்த கலவரம் கூட ஓரளவுக்கு கட்டுப்பட்டு விடும். நிச்சயமாக காலிதாஸ் ஜியாவுர் ரஹ்மான் பிரதமராக வந்து விடுவார் என்று தான் நான் கணிக்கிறேன். ஏன்னா தற்காலிக பிரதமராக அவரை ஆக்கிவிட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த யூனிஸ்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு பிரதமராக பொறுப்பாளராக இருக்க முடியாது. அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர். இப்போதைக்கு ஒரு நடுநிலையான ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். கலவரக்காரர்களுக்கு ஏதுவான ஒரு ஆள், அவர் சொன்னால் கேட்பாங்கன்னு. அது ரொம்ப நாளைக்கு அவர் பிரதமராக இருக்க முடியாது. ஒரு கட்சி சார்ந்து தேர்தலில் நின்று ஜெயிக்கணும், அல்லது தற்காலிக பிரதமராக கூட காலிதாஸ் ஜியாவுர் ரஹ்மானை மெதுவாக கொண்டு வந்து விடுவார்கள். இல்லை என்றால் அவரை ஏங்க சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்? காலிதாஸ் ஜியாவுர் ரஹ்மானை அவசரமாக பங்களாதேஷ் இராணுவம் ஏன் விடுதலை செய்யணும்? அதுதான் கேள்வியாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன் அவரை பிரதமராக கொண்டு வந்து விடுவார்கள் சொல்கிறேன். ஸோ இதற்கு பின்பே பாகிஸ்தான் சீனாவோட சதி இருக்கலாம். நீங்கள் சொல்கிற அமெரிக்க சதி இல்லை, பாகிஸ்தான் சீனாவோட சதி இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் ஷேக் ஹசீனா இந்தியாவோட நெருக்கமாக இருந்தார், அது வாய்ப்பு இருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இதனால் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவுடைய வியாபாரம் பங்களாதேஷில் இப்போ அதிகமாக இருக்கிறது. அதிகமான துணிகளை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்திய பொருட்கள் பங்களாதேஷுக்கு போய் கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு பொறாமை காரணமாக கூட இருக்கலாம், அந்த ஒரு பிரச்சனையை பண்ணலாம். பிரதமர் மோடி
பதவியேற்ற நாளில் முதலாளாக வந்து இறங்கியவர் ஷேக் ஹசீனா. கவனிப்பாருங்க, மோடி பதவியேற்புக்கு நாள் குறிச்சாச்சு, விருந்தினராக அவர் தான். அது எப்போன்னு கூட சொல்ல, திங்கக்கிழமையா புதன்கிழமையான்னு இருந்தாங்க. அதை முடிவு பண்ணுவதற்கு முன்பே அந்த இரவே வந்து இறங்கி விட்டார் ஷேக் ஹசீனா விருந்தாளியாக. அப்போ அந்தளவுக்கு இந்தியாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ஷேக் ஹசீனா, அதை நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ இது வந்து நிச்சயமாக நமக்கு இனி அரசியலில் ஒரு வெளியுறவு கொள்கையில் சில சில பிரச்சனைகள் வரும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் முடிவு பண்ணணும்னு ஜெய்சங்கர் நேற்று பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காருல்ல, அதுதான் சரியான ஸ்டாண்ட். இல்லை, உள்நாட்டு கலவரம் போர்னா அவருக்கான ஒரு கோரிக்கை நிமித்தமாக அந்த போர் வந்து வலுப்பெறுது. ஆனால் அதில் குறிப்பாக வந்து இது போன்ற உயிர் சேதங்கள் வந்து திட்டமிட்டே வந்து தீ வச்சு கொளுத்துறதும், பாலத்தில் 2 பேரை கட்டி உயிரோடனே கட்டி தொங்க விடுறதும், இதுமான செயல் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு கிளர்ச்சி என்று ஏற்பட்டு விட்டால் அதில் ஈவு இறக்கம் இருக்காது. இல்லை, இருக்காது தான். ஆனால் அந்த மக்கள், அந்த நாடே அந்த நாட்டுக்கான மக்கள் தேவைக்கான போராடுறாங்க. இது தனிப்பட்ட முறையில் அவாமி கட்சியை சார்ந்தவர்கள் தான் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவாமி கட்சி ஷேக் ஹசீனாவோட கட்சி தொண்டர்கள் கொல்லப்படுகிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் கிளர்ச்சியாளர்களை கொல்ல வேண்டும், துப்பாக்கி வச்சு சுட வேண்டும் என்று மேடைதோறும் பேசியவர்கள். இந்த கிளர்ச்சி நடந்து கொண்டிருந்த போது 8 மாதமாக இந்த அவாமி கட்சியை சார்ந்த ஷேக் ஹசீனா கட்சியை சார்ந்த தலைவர்கள் மேடைகளில் முழங்கி கொண்டிருந்தார்கள். இவர்களெல்லாம் தீவிரவாதிகள், இவர்களெல்லாம் பங்களாதேஷுடைய விரோதிகள், தேசப்பற்றாளர்கள் அல்ல, இவர்கள் ஆன்டி பங்களாதேஷ் என்று மேடைதோறும் பேசி கொண்டிருந்தவர்கள். இல்லை, நீங்கள் சொன்னீங்க அது கலவரம்னா யார் என்னென்னலாம் பார்க்க போகிறது கிடையாது, உயிர் சேதங்கள் இருக்கும், யாரை வேணாலும் வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. இதை பயன்படுத்தி தான் இந்துக்களையும், அங்கே உள்ள இந்துக்களையும், அவரது வீடுகளையும் அவர்களையும் வந்து கொள்றாங்க, சூறையாடுறாங்க. இல்லை, அங்குள்ள இந்து தலைவரே பேட்டி கொடுத்துருக்காருங்க. நேற்று பிபிசிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இங்கே இருக்கின்ற 19,000 இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வியாபாரம் மூடி இருக்கிறது, கடைகள் மூடி இருக்கிறது, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வரல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை யாருக்கு என்றால் அவாமி கட்சியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை. அதுவும் குறிப்பாக இந்த மாணவர் போராட்டத்தை எதிர்த்து பேசியவர்கள், மாணவர் போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்கள், மேடைதோறும் இந்த மாணவர்களை பங்களாதேஷுடைய தேச விரோதிகள் என்று பேசியவர்கள் வீடுகள் கொளுத்தப்படுகின்றன. அதுதான் நீங்கள் பார்க்கணும். அவர்களுடைய அந்த பிரச்சனை நீங்கள் வந்து இங்கே இந்தியர்களுக்கு வந்து மேலே வந்து ஏன் இந்தியர்கள் மேல் இது பண்ணணும்? அவங்க சொன்ன காரணம் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்காங்கன்னு. அது ஒரு காரணம் தான். நம்ம ஷேக் ஹசீனா நம்மளா வர வச்சோம், அவங்க தப்பிச்சு இங்கே வந்திருக்கிறாங்க, நம்ம திரும்பி அவங்கள்ட்ட கொடுக்க முடியுமா? இல்லை, அவங்க லண்டன் புறப்பட போகிறதாகவும் சொல்கிறாங்க. காரணம் இருக்குங்க. ஷேக் ஹசீனாவோட சகோதரி ஷேக் ரஹானா லண்டனிலே சிட்டிசன். ஷேக் ஹசீனாவுடைய சகோதரி ஷேக் ரஹானா அவர் வந்து அங்கே பாராளுமன்றத்தில் இல்லை, அவருடைய மகள் ரஹானுடைய மகள் பாராளுமன்ற உறுப்பினர். அவங்க ரஹானாவும் அவருடைய மகளும் இங்கிலாந்துடைய சிட்டிசன், குடியுரிமை பெற்றவர்கள். அவர்களுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கிறது. இரண்டாவதாக இங்கிலாந்து அரசோடு பங்களாதேஷுக்கு எந்த முரண்பாடும் பெருசாக இல்லை, உறவோடு தான் இருக்கிறார்கள். இந்தியாவுக்கு அடுத்து பங்களாதேசிகள் இங்கிலாந்தில் இருக்காங்க, பாகிஸ்தானியர்கள் இங்கிலாந்தில் இருக்காங்க. இங்கிலாந்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று நினைக்கலாம். இப்போ இந்தியாவிற்கு வந்து நெருக்கடி கொடுக்க வேண்டாம் என்று கூட நினைக்கலாம். ஏன்னா நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, ராகுல் காந்தி கேட்ட கேள்வி அந்த அகில இந்திய கூட்டத்தில், இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஷேக் ஹசீனா இங்கே இருக்க போகிறாங்க, அவர் கேட்ட முக்கியமான கேள்வி. அதுக்கு ஜெய்சங்கர் சொன்ன பதில், ஷேக் ஹசீனா இப்போ ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க, பேசுகிற மூடில் இல்லை, அவர்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறார்கள், அதனால் சில காலம் விடுவோம், அவர்கள் எப்போது பேசுவார்களோ அப்பொழுது இதை பற்றி கேட்போம். ஒரு அப்செட்டில் இருக்காங்க, நாட்டை விட்டு வீடை விட்டு ஊரை விட்டுட்டு சொத்தை விட்டுட்டு ஓடியாந்துருக்காங்க உயிர் பயந்து. அவர்கள் எதிர்பார்க்கலை. 15 வருடம் ஆட்சியில் இருந்தவர்கள், 15 வருடம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க தலைவராக இருந்தவர், திடீர்னு ஓவர் நைட்டில் வந்து வீட்டை ஊரை விட்டு துரத்திருக்காங்க, உயிர் பாதுகாப்போடு வந்திருக்கார். அப்போ அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம், கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் ஆகிக்கட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சில தினங்களில் அவர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சில தினங்களில் அவர் முடிவெடுக்கிறாரா, சில மாதங்களில் முடிவெடுக்கிறாரா என்று வருகிற காலத்தில் தான் நமக்கு தெரியும். இந்த போராட்டமானது முடிவு கடைசியாக எப்படி சார் இருக்கும்? இந்த போராட்டம் வந்து அமிழ்ந்து விடுங்க. இந்த போராட்டம் வந்து அப்படி இருக்காது. எல்லா கிளர்ச்சிகளுமே சில நாட்கள் இருக்கும், சில தீ வைப்பு இருக்கும், சிலர் கொல்லப்படுவார்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அடங்கும். ஒரு மிகப்பெரிய தீயை நீங்கள் வந்து அணைக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகுதுல்ல, அதுபோன்று மிகப்பெரிய கிளர்ச்சி அணைப்பதற்கு சில நாட்கள் பிடிக்கும். அது அடைஞ்சதுக்கப்புறம் ஜனநாயக முறையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். ஒரு தற்காலிகமான ஆட்சியை வைத்தாலும் கூட சில வருடங்களுக்கு இராணுவம் தான் அந்த நாட்டை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேலையை செய்யும் என்று தான் நான் பார்க்குறேன்.
தொடர்ந்து எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.